உட்காரு. இந்தா. என்னடா டோர்னமெண்ட் எப்படி போச்சு? நானெல்லாம் பண்ணல, விட்டோம். ஏன்டா நல்லா தானே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்க? எவ்வளோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஃபேட்டுன்னு ஒன்று இருக்கும் போல. ஃபேட்டும் இல்லை ஒன்றும் இல்லை, நல்லா விளாண்டா போதும். சரி விடு, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். நானும் எத்தனை தான் நெக்ஸ்ட் டைம் பார்க்குறது? உனக்குன்னு ஒரு டைம் வர வரைக்கும். அட போக்கா. டேய் நம்புடா, அக்கா சொன்னா கரெக்டாக இருக்கும். பழிக்கட்டும், உனக்கு கோயில் கட்டி கும்பிட்றேன். கோயில்லாம் கட்ட வேணாம், ஒழுங்கு மரியாதையா அன்னைக்கு கேட்டனே ஐலைனர், அதை வாங்கி கொடு. நீ பொழைச்சிப்ப. அது வந்து சார் யுவர் ஆர்டர். நான் சொல்கிறேன் ப்ரோ. ஓகே சார், ஓகே. எங்க ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாமா? என் அப்பா அம்மாக்காக என் கூட இங்கே வந்ததுக்கு தேங்க்ஸ். நீங்கள் கவலைப்படாதீங்க, இதை வச்சு நான் உங்ககிட்ட அவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன். ஏங்க உங்களை ஃபஸ்ட்டாக சொல்லுங்கள், எதாவது ஆர்டர் பண்ணலாம். ஏங்க ஏதாவது பேசுங்க, யாராச்சும் பார்த்தா தனியாக பேசிகிட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க. இல்லை பசிக்கல. ஓ ஒரு நிமிஷம். உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? என்ன? கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, எத்தனை நாள் தான் இப்படியே இருப்ப? ஏண்டா நான் எப்படி இருக்கேன்? இன்னும் எத்தனை நாள் தான் தனியாக இருப்ப? ஏதோ இடிஞ்சு போன மாதிரி எப்போ பார்த்தாலும் உட்காந்துருக்க. எனக்கு பார்க்கவே பிடிக்கல. டேய் உனக்கே தெரியும், நான் இன்னும் என்னோட பாஸ்ட் லைஃப்லேருந்து வெளியில் வரல. நானும் எல்லாத்தையும் மறக்கணும், லைஃப் மாறணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் டெய்லியும் கேலண்டரில் டேட்டு மாறுதே தவிர எனக்குள்ளே எதுவுமே மாறல. நான் எப்போ உன்ன மாதிரி எல்லாத்தையும் மறந்து நார்மல் ஆகிறனோ அப்போ இதை பற்றியெல்லாம் யோசிக்கலாம். எப்போ? கிளவி ஆனதுக்கு அப்புறமா? நான் கிளவியானதுக்கு அப்புறமும் என்னை கல்யாணம் பண்ணிக்க யாராவது ரெடியாக இருந்தால் எனக்கு ஓகே தான். விளையாடாத, ஒழுங்கா சொல்லு. சரி, நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறல்ல, அவள் பேர் என்ன? பூ. பூ. நான் ஒரு பேச்சுக்கு கேட்குறேன், ஒருவேளை அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா? நான் ஒரு பேச்சுக்குன்னு சொல்லி தான் சொன்னேன். ஒருவேளை அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோ, உனக்கு வேற பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் வருமா? கரெக்டு தான், ஆனா ரியாலிட்டி நாம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். ஆனா நம்ம எதை நம்புறோமோ அதுதானே ரியாலிட்டி. டேய் போதும்டா, வேற ஏதாவது இருந்தா பேசு. ஐயோ சத்யா, பொருடா அவளே பேசுவா. ஏன்டா பேசி பேசி அசிங்கப்படுற? நீ போடுற எஃபோர்ட்லாம் நான் சிங்கில் போயிட்டுருடா. கிராஜுவலாக ஸ்டார்ட் பண்ணு. ஓகே டன், பாய். பொங்கல்லி ஒன்றும் இல்லை. சரி ஓகே. ஏங்க பசிக்குது, ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாமா ப்ரோ? சே, அரை மணி நேரம் ப்ரோக்ராமில் 20 நிமிஷம் விளம்பரத்தை போட்டு இம்சம் பண்ணுறாங்க. ஏங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
சொல்லுமா. இல்லை, நாம் இங்கேயே இருந்தால் அவங்க 2 பேருக்கும் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பேசாமல் நாம் 2 பேரும் எங்கேயாவது வெளியே போயிட்டா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கல்ல. நாம எங்கம்மா போகிறது? அந்த ட்ரிப்பு பிளான் பண்ணீங்கல்ல, போயிட்டு வந்துடுவோமே. ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இப்படி பண்ணிடுவோமா? எப்படி? நாம் 2 பேரும் போகிறதுக்கு பதில் அவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சிருவோம். ஊரெல்லாம் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும், அவங்க 2 பேரும் ஜாலியாக இருந்த மாதிரி இருக்கும். என்ன? நானும் அதாங்க யோசித்தேன். ஆனால் அவன் வேலைன்னு சொல்லி தட்டி கழிச்சிருவான். அப்புறம் அந்த பொண்ணுக்கு இருக்கிற ஆசையும் போயிடும். 2 பேரும் எங்கேயும் போக மாட்டாங்க. இதுக்கு நம்மளே போயிட்டு வந்துடலாங்க. அப்படிங்கிற? சரி, அப்படியே செஞ்சிருவோம். என்ன? சரி. சரி, வாட் இஸ் லவ்? டிஃபைன் பண்ண பார்ப்போம். வாட் இஸ் லவ்? 5 மார்க்கா 10 மார்க்காடா? இந்த ஐலைனர் வேணும்னு கேட்டல. சரி சரி. லவ்னா ஒரு கமிட்மெண்ட், ட்ரஸ்ட், அதான். அப்போ இந்த 2 இல்லைனா லவ் இல்லை. இது 2 இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? என்ன ஆனாலும் உன் பார்ட்னர் உன் கூடவே இருக்கணும். அதே சமயம் நீயும் அவங்கள முழுசா நம்பணும். இது 2 இல்லைனா ட்ரூ லவ்வே இல்லை. ஓகே ஓகே. ஆமா, உனக்கெல்லாம் எப்படி ஒரு பொண்ணு ஓகே சொல்லுச்சு? ஹலோ, நான் தான் அந்த பொண்ணுக்கு ஓகே சொன்னேன். பாரா, எப்படி? அதுவா? சாப்பிடுங்க. சொல்றா மச்சி, என்னடா பண்ற? டேய், நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், அப்புறம் பேசவா? என்னடா பொண்டாட்டி கூட டேட்டிங்கா? சும்மாறா. சரி, வேற என்ன? மச்சி, கவலைப்படாத. உன் கல்யாணத்துக்கு தான் நான் வரல, ஆனா உன் குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு டேய் கண்டிப்பா வந்து. இதை பத்தி அப்புறம் பேசலாம். நீ போனை வை. என்னடா அதுக்கான வேலைப்பாடுலாம் போயிட்டு இருக்கா? ஒரே ஜாலி தான். டேய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லடா மச்சான். நாங்கள் இன்னும் அவ்வளோ க்ளோஸ் ஆகலடா. ஏன், நீ இன்னும் அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்கியா? மூடிட்டு போய் இவ கூட வாழுடா. நான் வாழ மாட்டேன், நான் சொல்கிறேன். இந்த சைடு க்ரீன் சிக்னல் தான், அந்த சைடு தான் நோ சிக்னல். ஒழுங்கா பேசினா யாரா இருந்தாலும் பேசுவாங்க. காலேஜ் படிக்கும் போது மட்டும் நல்லா பேசி அவளை கரெக்ட் பண்ணல. டேய், அவ்வளோ மாதிரி இல்லடா. அவள் இப்போ ஃபைனல் இயர். மொதல் வாட்டி காலேஜ் கல்ச்சுரல்ஸில் தான் பார்த்தேன். செம்ம அழகாக இருந்தா. அவளை பார்த்த உடனே இந்த லவ், டூயட் இதெல்லாம் தோணவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவன் மேலே எனக்கு கோவம் தான் இருந்துச்சு. ஆனால் லவ் கொஞ்சம் கூட இல்லை. என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணான். காலேஜே அவள் பின்னாடி தான் சுற்றுச்சு. ஆனால் அவன் தான் வேணும்னு லவ் பண்ணான். 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அப்புறம் லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் என்ன, அவங்க லவ் மேரேஜ் வரையும் போய் முடியலை. ஏன்? என்னையா பார்த்தோன்னே லவ் வந்துருமா? பேசணும், பழகணும், அப்புறம் தான் லவ் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் ஒன்றுக்கா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. நீ சொன்னிய இந்த லவ், கமிட்மெண்ட்டு, ட்ரஸ்ட்டு இது எல்லாத்துக்கும் ஒரு உருவம் இருந்தா அது அவ தான். நிறைய நடந்திருக்கு அவங்களுக்குள்ள. அவனும் நிறைய தப்பு பண்ணியிருக்கான், அவளும் நிறைய தப்பு பண்ணியிருக்கான். இதை பற்றி பேசத்தான் அடிக்கடி எனக்கு கால் பண்ணுவான். என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லவ் ஆச்சே, அதான் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஓகே ஓகே, என்னை பற்றி பேசாத வரையும் ஓகே தான். அவங்க இப்போ எங்கே இருக்காங்க? தெரியலங்க. அவளோட ஞாபகம் வரக்கூடாதுன்னு அவன் நம்பரையும் அவங்க மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் காண்டாக்ட் பண்ணுறதை நிறுத்திட்டான். மேபி அவளுக்கு கல்யாணம் கூட ஆயிருக்கலாம். வாய்ப்பே இல்லை. யாராக இருந்தாலும் இதெல்லாம் ஒரு நாள் பிரேக் பண்ணுவாங்க. அது எப்படி? லவ் பண்ண எனக்கு தெரியாது அவளை பற்றி. ஷீ இஸ் பியூர். சரிப்பா. அக்கா, அவள் வந்ததுக்கப்புறம் தான் என் லைஃப்பில் ஒரு ஒரு இது வந்துச்சு. எது? அதான் அந்த அந்த
ஒரு வெளிச்சம். டேய் எனக்கு மீட்டிங் டைம் ஆச்சுடா, நான் கிளம்புறேன். ஏய் நான் என்ன சொல்லியே முடிக்கலையே. ஏய் போடா, போர் அடிக்கும்போது வந்து சொல்ற, அப்ப மீதி கதையை சொல்லு. சிப்பா உங்ககிட்ட போய் சொல்ல வந்தேன் பாரு. சரி கிளம்பலாமா? எங்க ஒரு நிமிஷம், அன்னைக்கு என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே, என்னது அது? ஏங்க உங்களை தான் கேட்குறேன். பூங்குழலி ஹலோ ஹலோ ஜான் பூ பூ ஹலோ ஹலோ தமிழ் இருக்கியா? பூக்கு என்னாச்சு? தமிழ் லைன்ல இருக்கியா? பூக்கு என்னாச்சு தமிழ்? ஏதாச்சும் ஃபோன் பண்ணாளா? நான் கால் பண்றேன், எடுக்கவே மாட்டேங்கிறா. ஏங்க கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்னாச்சு? என்னன்னே தெரியல. ஹலோ தமிழ் லைன்ல இருக்கியா? ஹலோ பூக்கு என்னாச்சு தமிழ்? ஹலோ ஏங்க உங்களை தாங்க, என்னாச்சுன்னு சொல்லுங்க. அப்பா அம்மா எது சொன்னாங்களா? தமிழ் என்னாச்சு? ஏங்க சொல்லுங்க. தமிழ் ரொம்ப பயமா இருக்கு, என்னன்னு சொல்லு. ஏங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, பரவாயில்ல.